நான் பெற்றெடுத்ததே ஒரே மகள். ஆனால் இத்தனையும் என்னுடைய பிள்ளை. இதே மாதிரி எல்லா பிள்ளைகளும் எல்லாரும் நல்ல வழியாக இருக்கணும். இது ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். சரி, எல்லோருமே அவங்கவுங்க பெற்றோரை நல்லா கடைசி வரை இருந்து நல்லா காப்பாற்றணும். அதுதான் என்னுடைய முதல் சொல்லு உங்களுக்கு. அவரவர் பெற்றோரை கண்டிப்பாக, அப்போத்தான் நீங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க. ஆனால் அவங்கள மட்டும் தளர விடக்கூடாது. இப்போ நம்ம இருக்கோம், உங்களுக்கு நாளைக்கு வயசாகிடுச்சுன்னா உங்கள் பிள்ளை உங்களை கவனிக்கலைன்னா உங்களுக்கு அவ்வளவு தான் இருக்கும். அதே மாதிரி பெற்றவங்களை மட்டும் தவிக்க விட்டுறாதீங்க. அதை ஒன்று நல்லா நினைவில் வச்சுக்காங்க. எந்த கோயில் குளங்களுக்கு நீங்கள் போனாலும் சரி, போகாமல் இருந்தாலும் சரி, உங்கள் குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக போய் வந்துடுங்க. மாதம் போகணும், வாரம் போகணும்னு சொல்லலை. வருஷத்தில் ஒரு 2 தடவையாவது கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அடுத்த தடவை நான்லாம் இருக்கணும் இல்லையே நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சா நீங்கள் எல்லாருமே உங்கள் குடும்பத்தோடு வரணும். அதுதான் ஒன்று. உங்கள் பேரன் பேத்திகளை எல்லாம் தூக்கிட்டு வரணும். அந்த மெக்கோ காலேஜில் ஒரு 3 பேரை பேத்தியோ பேரனும் இப்படி இடிக்கிட்டு நிற்கிறாங்க போட்டோவில், பார்த்தீங்களா பேப்பரில்? போன வாரம் தானே நினச்சேன். அந்த மாதிரி செய்யுங்க. நீங்கள் உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது உண்மையிலேயே இன்றைக்கி சார் 2 வயசு கூடின மாதிரி தெரியுதுன்னாரு. எனக்கெல்லாம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. ஏதாவது ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போன உடனே மேடம் என்னை உங்களுக்கு தெரியலையா, நான் உங்ககிட்ட படித்தேன். ஒன்று போக வேண்டாம், இன்னைக்கு காலையில் நாங்கள் புறப்பட்டு வர்றோம். எங்களோட வந்த குரூப்புக்கு கும்பகோணம் டிகிரி காப்பிக்கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. சரின்னு போய் 1 நிமிஷம் இருந்துட்டு கார் ஏறிட்டு நாங்கள் காரை விட்டு நான் இறங்க கூட இல்லை. ஒரு பையன் ஒரு கை தான் இருக்குது, ஒரு கை இல்லை. வந்து சாரை மிஸ் பண்ணேன். நான் காருக்குள்ளே இருந்த மண்டையை நீட்டுக்கிட்டு, மிஸ் மேடம் சவிக்கமா அப்படின்னா. சவிக்கம் தம்பி, நீ யார் தம்பி அப்படின்ன. உங்ககிட்ட நான் சத்திரேட்டு வீட்டில் படித்த மேடம். இது என் கடை, என் சொந்த கடை. 2 சைடும் இருக்குது கும்பகோணம் டிகிரி காப்பின்னு. இந்த ஆர்ஆர் நகரெல்லாம் தாண்டி வந்த உடனே அப்படி சொன்னான். அந்நேரம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்ககிட்ட நம்ம நேரடியாக உண்மையிலே நினச்சிக்கிட்டு இருக்க, நாளை காலையில் போகும்போது அந்த இடத்துல நிப்பாட்டி அவனை கூப்பிட்டு 2 வார்த்தையாவது பேசிருப்போம். ஏன்னா காருக்குள்ளே இருக்க சும்மா மண்டையை நீட்டிப்படி சொன்னான். அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு கை இல்லாமல் எவ்வளவு திறமையாக அவன் 2 கடையை வச்சு நடத்துகிறான். அதனால் அடுத்த தடவை நீங்கள் எல்லோரும் இப்படி ஒன்று சேரும்போது உங்கள் குடும்பத்தோடு எல்லாருமே வந்து ஒன்றா கலந்துக்கிட்டு இந்த மாதிரி ஏற்பாடை நீங்கள் செய்யணும். இதே பெரிய காரியம். குடும்பத்தோடு வர்றதுனாலும் கஷ்டம்தான் உண்மையில். நான்லாம் வருவேன், உங்களை எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு இது நாள் வரைக்கும் நான் நினைக்கவே இல்லை. ராத்திரி கூட நினைக்கலை. வேண்டாம், சார் மட்டும் போகட்டுமே அப்படின்னு கூட நினச்சேன். பிறகு ராத்திரியெல்லாம் யோசனை பண்ணேன். அவர் ஜோசியர் சொன்னாரா இல்லையா? அவர் சொன்ன மாதிரி வந்து எங்களுக்கு என்ன, அது என்னது, பால் பண்ணு, அந்த மாவெல்லாம் பசிச்சு கொடுத்தாரு. நான் நினச்சேன் அவன் இந்த செட்டோ எந்த செட்டோ நினைவு இருக்காது இல்லை, மறந்து போயிடும் இல்லை. நீங்களே அப்படி சொல்கிறீங்க. எங்களுக்கெல்லாம் வயசான காலத்தில் எனக்கு 80, அதுவும் மறந்து தான் போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அடுத்த தடவை நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி சந்திச்சிங்கன்னா அதே மாதிரி சந்திங்க. ரொம்ப சந்தோஷம். 2வது, நீங்கள் எல்லாருமே உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நம்ம பிள்ளைய பேரன் பேத்தி எல்லாரும் சௌரியமாக இருக்கணும், நம்ம உற்றார் உறவினர் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு 1 நிமிஷம் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. கூட்டு பிரார்த்தனைக்கு நல்ல மதிப்பு உண்டு. இப்போயே எல்லோரும் 1 நிமிஷம் மௌனமாக இருங்க. எல்லா தெய்வங்களை, உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க 1 நிமிஷம்.
ஜெய் சாய்ராம். அடுத்து இந்த நிகழ்ச்சியின் ஒரு ஞாபகார்த்தமாக முத்துக்குமாரசாமி அவர்களை இந்த நினைவு சின்னத்தை நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ஒரு நினைவு பரிசனை அளிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸினுடைய அட்ரஸ் புக், ஃபோன் நம்பர் ஒன்று, இந்த புக்கை வந்து டீச்சர்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பெயர் திருமலையப்பன். நான் வந்து உங்கள் கூட படிக்கலை, ஆனால் எங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? அதன் சார்பாக கிட்டத்தட்ட அதாவது கல்யாணம் பண்ண நாள்லேருந்து துலுக்கப்பட்டி கதை தான் எங்கிட்ட ஓடும். கேட்டாக்க அவங்க இவங்கம்பாங்க, என்னப்பா உங்கள் கதை விடலையா அப்படின்னு நான். ஆனால் அப்போவும் சரி ஏதோ ஒரு நேரம் கேட்டுக்குவோம் அதை. ஆனால் இப்போ தான் தெரியுது வெரி வெயிட்டான துலுக்கப்பட்டி அப்படின்னு. நான் படித்த ஸ்கூலில் கூட எனக்கு இந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடைக்கல. பட் அவங்களுக்கு வந்து இவ்வளவு கிடைச்சிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஆனால் ரொம்ப நேரம் பேச முடியாது. நம்ம ஜோசியர் சொன்ன மாதிரி ஜோசியம் கேளுங்க, அவர்கிட்ட ஜோசியம் கேளுங்க. பட் ஆனால் ஆரோக்கியமாக ஜோசியம் கேளுங்க. அவருக்கு யாரும் சென்னையில் கேட்டார்னாரு, 2000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டார்னாரு, தெரியுமா? ஃபுல்லாக கேட்டிங்களா காது கொடுத்தாத? ஓகே, அவர் எனக்கும் நானும் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட, எனக்கும் டேட்டு கொடுத்துருக்குறாரு. அந்த டேட்டு முடிஞ்ச உடனே என்னை வந்து பாருங்கள் அப்படின்னாரு. அந்த டேட்டு முடிஞ்ச உடனே எப்படி வந்து பார்க்க முடியும்? ஓகேங்களா? ஸோ சில இதான் நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க சார். ஓகேவா? சும்மா ஒரு ஜோக்காக எல்லோரும் சீரியஸாக கேட்டே இருக்கிறாங்க, அதுக்காக ஒரு ஜோக்காக சொன்னேன். அதுமாதிரி நம்ம சார் பார்த்திங்கன்னா, அதான் மறுமலர்ச்சி திமுகவில் இருக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. வைகோ வந்து நாத்திகனும் கிடையாது, அவருக்கு வந்து தெய்வ பக்தியும் ஜாஸ்தி உண்டு. அதன் அடிப்படையில் வந்து அவர் வந்து கண்டினியூவாக அவருடைய உழைப்பு பார்த்திங்கனாக்கா ஒரு சர்வீஸ்லேருந்து இருக்கிறதுனால தான் அவர் 81 வயசு வரைக்கும் அவரோட உடம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எதுவுமே கண்ணாடி கூட இன்னும் போடலை. நம்ம கண்ணாடி போட்டோம், டயபெட்டிக் மாத்திரை சாப்பிட்றோம், என்னென்னமோ பண்ணுறோம். பட் தயவு செஞ்சு ரிட்டையர்ட் ஆகிட்டோன்னு நினைக்காதீங்க. எல்லோரும் ஒரு இதில் இன்வால்வ் ஆகுங்க. தயவு செஞ்சு சோசியல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகுங்க. மனசு வந்து திருப்தியாக இருக்கும். தயவு செஞ்சு யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஜோசியர் சொன்ன மாதிரி வாக் பண்ணுங்கள். நிறைய இருக்குது, உடம்பை பாதுகாக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஆரோக்கியமாக இருக்கணும், அப்போ தான் ஐஸ்வர்யமாக இருக்க முடியும். சொல்லிவிட்டு இந்த விழாவுக்கு நமக்கு பெருமை தந்த டீச்சர்ஸ் அவர்களுக்கு ஒரு சால்வை போடுறேன். அதான் இந்த சால்வை வந்து நாம் போட்டதாக நினைக்காதீங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து போட்டதான். எனக்கு வந்து இன்றைக்கி மத்தியானம் பார்த்த உடனே நான் வந்து என்னமோ கூப்பிட்றாங்களேன்னு கீழே இறங்கி வந்து பார்த்தாக்கா உங்களுடைய கூட்டத்தை பார்த்த உடனே எனக்கே வந்து ஒரு மாதிரி இருந்தது, ஒரு ஷையாக இருந்தது. ஆக்சுவலாக நான் எங்கள் ஒய்ஃப்கிட்ட பேசிகிட்டு இருந்தது, ஏதாவது ஒரு மொமெண்ட்டோவாக கொடுக்கணும், கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வந்து இவங்களோட மெசேஜை பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வேறு மாதிரி இருந்தது. ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 3 மாதமாக நம்ம சார் வந்து ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ முத்துக்குமார் சார் வந்து பேசுகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக மெசேஜ் போடுறப்ப, நான் வரல, எனக்கு அங்கே இருக்கிறேன், நான் யூஎஸில் இருக்கிறேன், ஏதோ அப்படியே மெசேஜ் வர்றப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லாக் ஆச்சு. அப்போ எவ்வளோ வாங்குறது என்ன பண்ணுறதுங்கிற ஒரு தெரியாதனால அதை பண்ண முடியல. பட் இருந்தாலும் அடுத்த மீட்டில் என்னுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதை வருஷம் நடத்துங்க. கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன். என்னுடைய இதை வந்து நடக்கும் அது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்கள் சார்பாக தான் எனக்கு வந்து திடீர்னு மத்தியானம் வந்தவுடனே குளிச்சுட்டு வந்து போய் அட்லீஸ்ட் ஒரு சால்வையாவது வாங்கிட்டு வந்து யார் நடத்துகிறாங்களோ அவங்களுக்காவது ஒரு தேங்க்ஸ் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மனசில் வந்தது. ஆனால் எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற ஆசை, அதுக்கு இந்த தடவை வழி என்னால் முடியல, டைம் இல்லை. அடுத்த தடவை நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒன்று பண்ணுவோம். சாரி, தேங்க்யூ.
சாருக்கு சாருக்கும் போட்டு போட்டு அந்த பக்கம் அந்த பக்கம். அடுத்து இந்த விழா வந்து ஒரு 3 மாதமாக முத்துக்குமார் சார் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முத்துக்குமார் சாருக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்த தண்டபாணி சார் சார் சரி சார் இல்லை அடுத்த முத்துக்குமார் சாருக்கு இந்த ஊர் இல்லை, ஆனால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அவரோட ஃப்ரெண்டும் அவரோட பையனும் ரொம்ப அருமையான ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் வந்து கஷ்டம்தான், பட் அவங்களுக்கும் ஒரு சால்வ் போடுறது. ரமணன் சார் வந்து ஒரு துலுக்கப்பட்டியில் இருக்கிறாள்னு சொல்லி ரொம்ப நாளாக அந்த அலத்தியூரில் பார்த்தோம், அங்கே பார்த்தோம். அதனால் ஒரு துலுக்கப்பட்டி ஃப்ரெண்ட்ஸுன்னு நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்ததுனால அவர் முகம் தெரிஞ்சுது. அதுக்கு அவருக்கு ஒன்று போட்டு இப்போ தான் நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க. உங்களுக்கு அடுத்த தடவை கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நான் ஒரு மெமெண்டோவாக கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். கண்டிப்பாக சார் எல்லார் சார்பாக அதுன்னு போடுறேன். அதாவது இப்போ 12 பேர் 13 பேர் வந்து ஆள் இல்லை. அந்த இது யாருக்கும் இப்போ தான் நீங்கள் உங்கள் லிஸ்ட்டு எடுத்தப்போ தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது. அந்த லிஸ்ட்டு வந்து எடுத்து பார்க்குறத விட எல்லோரும் தயவு செஞ்சு குரூப்பில் இனிமேல் கண்டினியூ பண்ணுங்கள், குரூப்பில் இருங்க எல்லோரும். அது வந்து என்னுடைய அட்வைஸ். அப்போ தான் யார் இருக்கிறாங்க யார் இல்லை, என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கங்கிறது தெரியும். அந்த தெரிஞ்சதுன்னாக்க நம்மளும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நன்றி, தேங்க்யூ. என் வாழ்நாளில் இந்த மாதிரி நிகழ்வை நான் பார்த்ததில்லை, மறக்கவும் மாட்டேன். எல்லாரும் என்னோட தொடர்பு இருக்க வேண்டும் என்று நான் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த தடவை எல்லாரும் பேரம் பேத்துக்கள் தூக்கிட்டு வரணும். இந்த கான்செப்டுக்கு உரிமையாளர் டாக்டர் பாரலட்சுமி அவங்க குரூப்பில் தெரியும், எல்லோரும் போட்டாங்க ஃபஸ்ட்டு அட்ரஸ் புக்கு. அதை நான் சொன்னேன், நாங்களும் நிறைய காலேஜ் ரீயூனியனில் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி அட்ரஸ் புக் போட்டிருக்கோம். பட் இது இஸ் யூனிக். இது வந்து ஏன்னா இது வந்து ரொம்ப வெரி ஹேண்டியாக இருக்கும், எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை, பாக்கெட்டில் போ. ஸோ இதை வந்து நான் இப்போ எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அட்ரஸும் அவங்க பேர் ஸ்பெல்லிங் ப்ளஸ் மொபைல் செக் பண்ணுங்கள், ஏதாவது மிஸ்டேக்குன்னா கரெக்ட் பண்ணிடுங்க அவங்க மொபைலை. ரெண்டாவது வந்து நீங்கள் இதில் என்ன எழுதணுமோ அதை வந்து அந்த பேக் சைடில் எழுதலாம். நீங்கள் உங்கள் வாசகங்கள், உங்களுடைய அந்த இவரெல்லாம் ராஜேஸ்வரன்லாம் இருப்பார்ல, அவருடைய அந்த மாதிரி வாசகங்கள்லாம் பின்னாடி எழுதிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட்.
120 வருஷம் எப்படி இருக்கிறது? என்ன யாருக்காவது பிளான் இருக்கா? யாருக்கும் பிளான் இல்லையா? 120 வருஷம் இருக்கணும்னா அதுக்கு ஒரு பிளான் இருக்கணும் இல்லையா? அவர் சொல்கிறாரு ராஜேஸ்வரன், 120 வருஷம் யாரும் இருக்க போகிறது கிடையாது. அப்போ 120 வருஷம் இருக்கணும்னா என்ன பிளான்? பின்னாடி எழுதுங்க. படுக்கையில் கிடக்கணுமா? இல்லை, நான் ஒரு புக்கில் படித்தே சொல்கிறேன். எப்படின்னா 120 வருஷம், சப்போஸ் 60 இயர்ஸுங்கிறது வந்து வேர்ல்டு வைடு வந்து அதான் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இல்லையா? அப்போ வந்து நீங்கள் ப்ரைவேட் கம்பெனிலேயோ அல்லது பப்ளிக் செக்டர் கம்பெனிலேயோ அல்லது ஈவன் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் நடத்தினா கூட ஒரு 60 வருஷம் வந்தோன்னா நமக்கு எல்லாம் ரிட்டையர்மெண்ட் வயசாச்சு, இனிமேல் அவ்வளோதான், நம்ம குழந்தைங்கள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அல்லது பேரம்பேத்தி எடுத்தாச்சு, செட்டில் ஆயாச்சு லைஃப்பில், இனிமேல் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா 120 வருஷம் வாழ முடியாது. ஸோ 120 வருஷம் வாழறதுக்குன்னா என்னென்னா 60 இயர்ஸ் இப்போ வந்துருச்சு இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் 60 இயர்ஸ். இப்போ நீங்கள் என்ன பிளான் பண்ணணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லோரும் இப்போ தான் பிறந்திருக்கீங்கன்னு நினைக்கணும். செகண்ட் லைஃப். ஃபஸ்ட்டு இப்போ தான் யூ பிகம் அ பேபி. ஸோ இப்போ இந்த பேபியிலேருந்து அனதர் 10 இயர்ஸ் என்னது? சைல்டுஹுட் இல்லையா? 10 வருஷம் வந்து சைல்டுஹுட். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் வந்து அடல்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் 10 வருஷம் வந்து நீங்கள் மேரேஜ் லைஃப் அப்படி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணும்போது ஸோ சைல்டு மாதிரி இருக்கணும் இல்லையா? சைல்டு மாதிரி நம்ம குணங்கள்லாம் மாறணும். 60 வயசில் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி குழந்தைங்களோட சேர்ந்து பேர பிள்ளைங்களோட சேர்ந்து அது மாதிரி ஒரு பிளான். அப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து அடல்ட் வந்தோடனே என்ன ஆகும்? ரொமான்சிங் இல்லையா? ஒரு ரொமான்ஸ் வரும் அந்த. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 வருஷம் கழித்து உங்களுக்கு மேரேஜ் லைஃப். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. ஃபஸ்ட் நம்ம இப்போ தான் மறுபடியும் பிறந்திருக்கோம், இனிமேல் நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உயிர் அதை வாழ்க்கை அதை எக்ஸ்பெக்டன்சி கூட்டிகிட்டே போகும். நீங்கள் இப்போ அவ்வளோதான் போச்சு, எனக்கு 60 வயசு ஆச்சு, இனிமேல் என்ன ஆச்சு, இனிமேல் பேரம்பேத்தி எடுத்தாச்சு ஏதாச்சு அப்படின்னு நினச்சேன்னா இந்த 120 வருஷம் இருக்க முடியாது. ஸோ இப்போ நீங்கள் இப்போ தான் ரீபர்த், ஃபஸ்ட்டு குழந்தையாக நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் சைல்டுஹுட்டு, அதுக்கப்புறம் அடல்ட்ஹுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம். ஸோ ஒரு 90 இயர்ஸ் வருது. 90 இயர்ஸ் வந்துட்டு நீங்கள் ரொமான்சிங் அதெல்லாம் இருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் யூஆர் பாசிங் இறந்து போகிறீங்கன்னா என்ன நமக்கு போச்சு? ஒன்றும் இல்லையே, எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. அதை அந்தந்த ஃபீல்டில் இவங்க சொன்ன மாதிரி ஒரு சோஷியல் ஒர்க்லேயோ அல்லது வேறு ஈவன் நீங்கள் நம்ம உங்கள் ஃபீல்ட்லேயோ படித்து சொல்லிக் கொடுக்குறது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் ஜோசியம் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும் அது நம்ம சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது, இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு நினச்சா அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி உங்களுக்கு வாழ்க்கை இன்னும் கூட்டிகிட்டே போகும். 120 வருஷம் வாழலாம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து நிறைய திங்க் பண்ணாதீங்க. திங்கிங் வந்து தான் இட் இஸ் தி ரூட் காஸ் ஃபார் ஆல் தி சஃபரிங்ஸ். ஹியூமன் கைண்டில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு சஃபரிங்ஸ் தான். ஏன்னா மனுஷனுடைய அந்த பிரெயின் வந்து பை டிஃபால்ட் டிசைன் என்னென்னா நெகட்டிவாக தான் திங்க் பண்ணும் பை டிஃபால்ட்டாக. ஏன்னா பயம் ஒரு மாதிரி என்ன இப்படி நடந்தணுமோ இப்படி நடந்தோம். நம்ம எப்பயுமே நல்லது நடந்ததுன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணவே மாட்டோம். அதான் இப்போ பாசிட்டிவ் திங்க்னு எதுக்கு சொல்கிறாங்க? பாசிட்டிவாக திங்க் பண்ண, பாசிட்டிவாக திங்க் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம நெகட்டிவாக தான் திங்க் பண்ணுறோம். அதனால தான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம். ஸோ நம்ம மைண்டு வந்து ஒரு இந்த காரில் இருக்கிற ஸ்பீடோமீட்டர் மாதிரி, ஸ்பீடோமீட்டர் இப்படியே போயிட்டே இருக்கும். நீங்கள் ஓவராக திங்க் பண்ணால் ரெட் ஜோனில் வந்துடும். ரெட் ஜோனில் வந்தால் டேஞ்சர். அதனால் ரெட் ஜோன் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. நீங்கள் வந்து ப்ரெசென்ட்டில் லீவ் பண்ணணும். இன்றைக்கி இப்போ என்ன செஞ்சோம், நம்ம சுற்றி என்ன இருக்குது, நாளைக்கு என்ன சுற்று, அதை விட்டுட்டு போய் ஒரு மூலையில் உட்காந்துட்டு ஸோ நாளைக்கு என்ன, நேற்று என்ன நடந்தால் தப்பாக நடந்துச்சா, நாளைக்கு என்ன நடக்க போதும், இந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சினாலே எல்லாமே சஃபரிங்ஸ் வரும். ஸோ டோன்ட் திங்க். அதுக்காக திங்க் பண்ணாமே இருக்க முடியாது. பட் ரெடியூஸ் த டைம் ஆஃப் திங்கிங். ஸோ எவ்வளவுக்கு நீங்கள் எவ்வளோ திங்க் பண்ண டைம் ரெடியூஸ் பண்ணுங்கள், அவ்வளோ உங்கள் ஹாப்பினஸ் அதிகமாகும். ஓகே. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அது மாதிரி ரெண்டாவது வந்து, மூணாவது வந்து ஹெல்த்து இல்லையா? என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து ஹெல்த் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அது வந்து எல்லாமே வந்து
டவுன் டெலிகேட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு வேலை சொல்லலாம், முத்துக்குமார்ட்ட சொல்லி செய்ய சொல்லலாம், இல்லை உங்களை செய்ய சொல்லலாம். பட் என்னுடைய ஹெல்த் வந்து அவர் பண்ண முடியாதுல்ல. இட் இஸ் அ பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் என்னை பார்த்தா தான் நம்ம அது ஹெல்த்தை வந்து யாரையும் பார்க்க வைக்க முடியாது. டாக்டர் என்ன சொன்னார், மருந்து தான் கொடுப்பாரு, ஹெல்த்தை பார்க்க மாட்டார் இல்லையா. சாரி பாரதிலட்சுமி, உங்களுக்கு நீங்கள் டாக்டருங்க. அது மாதிரி எல்லாருமே அவங்க ஹெல்த்தை பார்க்குறதுக்கு வந்து அது வந்து அவர் பர்சனல் டாஸ்க். உங்கள் ஹெல்த் வந்து பர்சனல் டாஸ்க். நீங்கள் யார்கிட்டையும் இதை கொடுக்க முடியாது. உங்கள் ஹெல்த் வேணால் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ அதை பார்த்துட்டு எல்லாருமே 120 இயர்ஸ் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ வணக்கம், வாழ்த்துக்கள். ஒரு 45 வருஷம் கழிச்சு இன்றைக்கி நம்ம கூடியிருக்கிறோம். இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் தான் நமக்கு. நாம் சிந்தனையில் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அதை ஓரளவு நம்ம பின்பற்றதுனால தான் இன்றைக்கி நம்ம இந்த ஹோட்டலில், விவேரா கிராண்ட் ஹோட்டலில் ஓரளவு நம்ம இங்கே எல்லோரும் கூடியிருக்கோம். இன்னும் சில பேர் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தால் வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதை மதித்து நான் இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் வாழ்நாள் முழுவதும் மதித்து நம்ம எதை செய்யணுமோ அதுக்கெல்லாம் நம்ம அவங்களுக்குரிய மரியாதையை கொடுத்து 120 வயசு வரைக்கும் வாழ்வோம் என்று நான் கேட்டுக்கிறேன். குழந்தை பிறந்துட்டோம், நம்ம ஜாப் கிடச்சிருச்சு, இதாகிடுச்சு, கல்யாணம் ஆகிடுச்சு, பேரம்பேத்தி எடுத்தாச்சு, அதோட வாழ்க்கை முடிஞ்சு வச்சா இல்லை. இதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. உதாரணமாக 4 பேர் சைவ சித்தாந்தத்தில் 4 பேரை சொல்கிறாங்க. யார்? திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், அப்பரர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர். அவங்க 4 பேர் மட்டும் ஏன் இந்த உலகத்தில் இன்னும் இருக்கிறாங்க? மற்றவங்கெல்லாம் போயிட்டாங்க. மற்றவங்கெல்லாம் இல்லை, பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், நாட்டினுடைய தளபதியாக இருக்கட்டும், பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அவங்க பேரை சொல்கிறோம். ஆனால் இந்த 4 பேர்கள் பெயர் உலகளாவிய அளவில் இருக்குது. ஸோ அதனால் நாம் இது வரைக்கும் நம்ம இதை அனுபவிச்சோம். அதுக்கு பிறகு நம்ம சிந்தனைகளை, தெய்வீக சிந்தனைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பின்பற்ற ஆரம்பித்தோம்னா அதை உணரத்தான் முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பின்பற்றினோம்னா நாம் இதை விட்டு ஒரு நல்ல முக்தி நிலை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம் போகலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இனிமேல் கொஞ்சம் அதில் கவனம் செலுத்தி நாம் பார்ப்போம். சரிதானா? அதனுடைய எங்கள் பல அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க 4 பேர் இருந்திருக்கிறாங்க. திருப்புகழை இயற்றிய அருணகிரிநாதர் இருந்திருக்கிறாங்க. திருவருட்பாய் இயற்றிய வள்ளலார் இருந்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்க நிறைய இருந்திருக்கிறாங்க நாட்டில். அவங்களெல்லாம் அவங்களுடைய வழியில் கொஞ்சம் சிந்தனை செலுத்தினோம்னா இன்னும் நாம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாழ்வாக இருப்போம், சிறப்பாக வாழ்வோம். இன்னும் அதனுடைய திருச்செந்தூர் முருகனுடைய அருளால் எல்லோரும் நலமுடனும் வளமுடனும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை அர்ப்பணி பண்ணிவிட்டு நான் என்னுடைய இதை முடிச்சிடறேன். நான் சரிதானா? ரைட், குட். இருக்கட்டும். தித்திக்கும் தேன் பாகும் திகட்டாத தெல்லமுதும் தீன் சுவை ஆகவில்லையே முருகையாக, தீன் சுவை ஆகவில்லையே. எத்திக்கும் புகழ் தந்த உன் சொல் விழிப்பினை போல் இன்பம் ஏதும் இல்லையே முருகையா, இன்பம் ஏதும் இல்லையே. அத்தரும் சவ்வாதும் அல்லிகை பூசிடினும் அங்கம் மணக்கவில்லையே முருகையா, அங்கம் மணக்கவில்லையே. அத்தரும் சவ்வாதும் அல்லிகை பூசிடினும் அங்கம் மணக்கவில்லையே முருகையா, அங்கம் மணக்கவில்லையே. சித்தம் மணக்கும் செல்வ குமரன் பெயரினை போல் சீர்மணம் வேறு இல்லையே முருகையா, சீர்மணம் வேறு இல்லையே. தித்திக்கும் தேன் பாகும் திகட்டாத தெல்லமுதும் தீன் சுவையாகவில்லையே முருகையா, தீன் சுவையாகவில்லையே. முத்து ரத்தினமும் முத்திரை பசும் பொன்னும் முதற்பொருள் ஆகவில்லையே முருகையா, முதற்பொருள் ஆகவில்லையே. முத்து ரத்தினமும் முத்திரை பசும் பொன்னும் முதற்பொருள் ஆகவில்லையே முருகையா, முதற்பொருள் ஆகவில்லையே. சக்திய வேலுண்டு சாற்றும் மொழியினை போல் மெய்ப்பொருள் வேறு இல்லையே குமரையா, மெய்ப்பொருள் வேறு இல்லையே. தித்திக்கும் தேன் பாகும் திகட்டாத தெல்லமுதும் தீன் சுவை ஆகவில்லையே முருகையா, தீன் சுவை ஆகவில்லையே.
எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா, எண்ணத்தில் ஆடவில்லையே. எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா, எண்ணத்தில் ஆடவில்லையே. மண்ணுக்குள் மகிமை பெற்ற மாமலை முருகனை போல் மற்றொரு தெய்வம் இல்லையே குமரையா, மற்றொரு தெய்வம் இல்லையே. தித்திக்கும் தேன்பாகும் திகட்டாத தெல்லமுதும் தீன் சுவையாகவில்லையே முருகையா, தீன் சுவையாகவில்லையே. வெற்றி வடிவேலனுக்கு தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, காவாய் கழக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையின் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. 120 வயசு நான் சொன்னேன் இல்லையா, அது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வாய்க்குள்ளே போகிற உணவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். மேடம், நீங்கள் டாக்டர், உங்களுக்கு தெரியாது இல்லை, அதை வச்சு தான் நம்மளுடைய 120 வயசு ஆயில். அதுக்கு தான் ஜோதிட ரீதியாக சொன்னேன். முதல்ல லக்னாதிபதி வளர்த்துருக்கணும். அது நம்ம எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா 60 வயசு தாண்டிட்டோம். இப்போ 3 பிரிவாக பிரிச்சுக்கோங்க. 40 + 40 + 40 தட்ஸ் ஈக்குவல் டு 120. இப்போ லக்னாதிபதி வலுத்திருந்தால் 40 ஒரு டிக். 8க்கு உரியவன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ஒரு டிக். ஆயில் காரகனான சனி பகவான், அதாவது மகரத்திலேயோ கும்பத்திலேயோ இல்லைன்னா துலாமிலேயோ அந்த 2 இடங்களில் ஆட்சி பெற்று இந்த இடங்களில் இப்போ கருணாநிதி ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு துலாமில் சனி பகவான் உச்சம் அடைஞ்சிருப்பார். அதனால தான் அவர் 94 வயசு வரைக்கும் இருந்தார். 94 சரியா. அந்த 3 இருக்கணும் ஃபஸ்ட்டு ஜாதக ரீதியாக. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவு, அதை தான் நான் சொன்னேன். 3 வேளையும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், கம்மியாக சாப்பிடணும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, பாதி உணவு, கால்வாசி தண்ணீர், கால்வாசி எம்டி. இப்போ நம்ம எல்லாருமே ஓய்வில் இருக்கிறோம். தயவு செஞ்சு நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ இதில் பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்தி யூடியூப்பில் ஏதாவது ஒரு விஷயங்களை உணவு சொல்லிட்டேன் இல்லையா. அதுக்கப்புறம் கண்டிப்பாக உணவில் முக்கியமாக இந்த ஆல்கஹால், சிகரெட், புகையிலை இதை தவிர்க்க பாருங்கள். சரியா. இது வரைக்கும் எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, இனிமேவாவது தவிர்க்க பாருங்கள். ஏன்னா என்னை மாதிரி யாருமே குடித்தவங்க யாருமே இல்லை. ஆனால் இப்போ குடிக்கிறது இல்லை, அதனால் செட் பண்ணிவிட்டேன். ஒரு 1 மணி நேரம் உடற்பயிற்சிக்காக ஒதுக்குங்க. என்னையால் இப்போயும் சிரசாசனம் பண்ண முடியும். சிரசாசனம்னு என்ன தெரியுமா? எஸ், அது என்னால் இப்போயும் பண்ண முடியும். ஏன்னா அது பாபாஜியின் 18 ஆசனங்களில் அதில் ஒன்று வருது. ஃபஸ்ட்டு சூரிய நமஸ்காரத்தில் ஸ்டார்ட் ஆகி கடைசியில் சிரசாசனத்தில் முடியும். அந்த 18 ஆசனங்கள் பண்ணாலே போதும். சூரிய நமஸ்காரம் 4 தடவை பண்ணினாலே போதும். அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி 40 நிமிஷம் வாக் பண்ணிட்டு வாங்க. ஒரு 15 நிமிஷம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அதில் 12 ஸ்டெப் இருக்குது. சூரிய நமஸ்காரம்னா நீங்கள் சூரியனை பார்த்து கும்பிடுறது அல்ல, அது ஒரு 12 ஸ்டெப் இருக்குது. இடது காலுக்கு 12 ஸ்டெப்பு, வலது காலுக்கு 12 ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் வஜ்ராசனத்தில் உட்காந்து பிராணயாமம் ஃபஸ்ட்டு பண்ணுங்க. அதாவது நாடி சுத்தி பிராணயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீ ரவிசங்கர் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட இந்த மூச்சு பயிற்சி அவர் தான் கண்டுபிடிச்சார். 144 நாடுகளில் அவர் பரப்பியிருக்கார். அதில் 3 நிலை பிராணயாமம்னு இருக்குது. அது முதல்ல இடுப்பில் கை வச்சு 8 தடவை இழுக்கணும், நிறுத்தணும், விடணும். அதுக்கப்புறம் கக்கத்தில் மார்பில்
8 தடவை இழுக்கணும், நிறுத்தணும், விடணும். அதுக்கப்புறம் கையை 2 பின்னாடி வச்சு 6 தடவை மூச்சை இழுக்கணும், நிறுத்தணும், விடணும். இது 3 நிலை பிராணாயாமம். அப்புறம் பஸ்திரிகாங்கிறது 15x3 கரெக்டாக சொன்னாங்க பாருங்கள். கையை மேலே கொண்டு போயிட்டு வரும்போது மூச்சை விட்டுறணும். அதுக்கு பேர் தான் பஸ்திரிகா. அதுக்கப்புறம் நம்ம சுகாசனம். நம்ம எப்படி சம்பளங்கால் போட்டு உட்காருவோம், முதல்ல இந்த டைனிங் டேபிளை விட்டுருங்க. தரையில் உட்காந்து சாப்பிடுங்க, முடிஞ்சால் வாழை இலையில் சாப்பிடுங்க. உட்காந்து ஓம்காரம், அதாவது மூச்சை இழுத்துட்டு ஓம்னு சொல்லணும். அதாவது உள்ள தூய்மையின்றி கல்லை வணங்கி கங்கையில் நீராடுவதாலோ இல்லை காசிக்கு சென்று யாத்திரை புரிவதாலோ பயனில்லை அப்படின்ட்டாங்க. அப்போ நீங்கள் கடவுள் இருக்கிற இடத்துல இருந்து 4 பேருக்கு நல்லது செஞ்சால், அதாவது ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானாக வளரும் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அங்கே கடவுளுக்கு போக இல்லை. அவர் என்னை வந்து கும்பிடுங்க, பாலாபிஷேகம் பண்ணுங்க, அந்த பாலெல்லாம் வேஸ்ட்டாக சாக்கடையில் போய் விழுகும். எத்தனையோ ஏழை மக்கள் குழந்தைகள் பால் இல்லாமல் தவிக்கிறாங்க. அப்போ அந்த பாலை ஏழைகளுக்கு தானம் பண்ணுங்க. இருக்கிறதுலையே தானம் தான் வந்து சிறப்பான தானம். தானம் கொடுக்கும்போது தண்ணி பாட்டிலோடு கொடுங்க, எம்டியாக கொடுக்காதீங்க. ஸோ அவன் கையெடுத்து கும்பிடணும். அதுதான் சொல்கிறாரு கடவுள். இப்போ ஏரோப்ளைனில் போகிறாங்க, ஒரு ஆள் மிஸ் பண்ணிடுறாரு, போன 60 பேர் இறந்து போயிடுறாங்க. ஆனால் அந்த மிஸ் பண்ணுற ஆள் மிஸ் பண்ணிட்டேன்னா முதல்ல வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் அந்த இது தெரிய வந்த உடனே அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. அது ஜோதிட ரீதியாக சொல்லணும்னா அவருக்கு ஆயுள் பலம் அதிகமாக இருக்குது. மற்றவங்களாம் ஆயுள் பலம் குறைஞ்சிருக்கும், அவன் நிறையா துரோகம் பண்ணியிருப்பான். நண்பர்களுக்கும் எனது மாலை நேர வணக்கம். அதாவது நான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துகளில் பணிபுரிந்து 30 வருஷங்கள் பணிபுரிந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இப்போ ரிட்டையர்ட் ஆகி 2 வருஷம் ஆகுது. அதுக்கு பிறகு எனக்கு டைம் பாஸிங்காக, அதாவது ஏழை குழந்தைகளுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, அப்புறம் வயதானவங்களுக்கு எல்லாம் என்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் போக நமது பின்னாடி நம்ம சந்ததிகளுக்காக, அடுத்த வாரிசுகளுக்காகவும் நமக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறையில் வரும். அதன் காரணமாக நம்ம உலகமெல்லாம் 1 கோடி மரக்கன்றுகள் நடுதல் வந்து நான் இது பண்ணியிருக்கேன், இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளை பின்னாடி சந்தைகளுக்கும் ஆக்சிஜன் பற்றாக்குறைகள் வராது. 1 கோடி மரக்கன்றுகள் நடுதல் இப்போ முடிவு பண்ணி நான் பொதுநல சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதில் மக்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். கம்பல்சரிலாம் கிடையாது. அதாவது இப்போ வந்து சமீபத்தில் வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி இதெல்லாம் வெள்ள நிவாரணம் வந்தது. அது பூரா உணவு, உடைகள் எல்லாம் சப்ளை பண்ணியிருக்கிறேன். அதனால் நம்ம வந்து சாதாரணமாக நம்ம அந்த இதில் வந்து ஜாயின் பண்ணால் 1020 ரூபா ஜாயின் பண்ணி மெம்பர் ஆகிக்கலாம். அந்த 1000 ரூபா ஜாயின் பண்ணி மெம்பர் ஆனாலும் உங்களுக்கு 6 மாதத்தில் அந்த 1000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இதனால் பின்னால் வருமானங்களும் உங்களுக்கு உண்டு. இது கம்பல்சரிலாம் கிடையாது, தாங்கள் நினச்சா முடியும். அதனால் நான் வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு இந்த பொதுநல தொண்டு செய்திருக்கிறேன். என்னோடய அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாம் அதில் இருக்குது. நீங்கள் அதில் ஒத்துழைப்பு கொடுக்கலாம். ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம அடுத்து நம்முடைய பேரும்புகளும் இதனால் கிடைக்கும். நம்ம சந்ததிகளுக்கும் ஆக்சிஜன் பற்றாக்குறைகள் இல்லாமல் கிடைக்கும். அதனால் 1 கோடி மரக்கன்றுகள் நட்டி நான் நமது இதில் இது பண்ணியிருக்கிறேன். அதனால் நீங்கள் 1020 ரூபா கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மரக்கன்று நடுதல் நான் உங்களுக்கு எல்லாம் தெளிவுபடுத்துவேன். நீங்கள் ஜாயின் பண்ணி வந்து மரக்கன்றில் நடுறதுக்கும் நீங்கள் வரலாம். ஆனால் யாரும் கம்பல்சரிலாம் கிடையாது. சும்மா 2-3 விஷயம் ஸ்கூலில் படித்தது சொல்கிறதுக்கு தான். இந்த தனபாண்டி, அப்புறம் சோலைராஜ், மகேஷ், இந்திராணி, இவங்கெல்லாம் வந்து ஜெயராஜ், இவங்கெல்லாம் எங்களோட ஸ்கூல்லேருந்தே படித்தவங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே படித்தவங்க. ஸோ அவங்கள அடிக்கடி பார்ப்போம், பேசுவோம், அது எப்போயுமே ஞாபகம் இருக்கும். பட் எனக்கு தனபாண்டிக்கும் 8th பிறகு டச் கிடையாது. +2 முடித்த பிறகு ஒரு ஐஐடின்னு ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக நானும் தனபாண்டி, சோலைராஜ் 3 பேரும் ஒரு இடத்துல போய் எக்ஸாம் எழுதணும். அதில் செலக்ட் ஆகலை நான். அப்புறம் அப்படியே ஒன்றும் டச் இல்லாமல் போயிடுச்சு. தனபாண்டி வந்து திடீர்னு என் கிளினிக் வந்து ஃபோன் பண்ணியிருக்கான் 2-3 தடவை லேண்ட்லைனில்.
பிள்ளைங்க மேடம் நம்பர் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாள் தற்செயலாக நான் இருக்கப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பதனபாண்டின்னு சொன்னோடனே என்ன யார் எந்த ஒரு நடுவுப்பட்டியான்னு கேளுமா அப்படின்னு பிள்ளைங்கிட்ட கேட்டவுடனே ஆமான்னு சொன்னேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்பர் வாங்கி நான் பேசினேன் ரொம்ப நாள் கழிச்சு. அப்புறம் ஸ்கூலில் படிக்கிறப்ப கொஞ்சம் போட்டி இருக்கும். அவன் தனபாண்டி எப்படி படிக்கிறான், சோல்ராஜ் எப்படி படிக்கிறான், அது ஒரு இப்போ நினச்சா சிரிப்பாக வருது. அப்போ எதுக்குன்னு தெரில, நான் ரோட்டை நடந்து போகப்போ எங்கேயாவது போயிட்டு போப்போ அவங்க வீட்டில் லைட் எரியுதா, படிச்சிட்ருக்கானா அப்படிலாம் பார்ப்பேன். சோல்ராஜ் வீட்டில் பின்னாடி அவன் நடந்து படிப்பான். குப்பை தூக்கிட்டு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் போடுவான். அப்போ அவன் வந்து நான் படிக்கிறேன்னான்னு பார்ப்பான். அதெல்லாம் நினச்சப்போ சிரிப்பாக இருக்குது, எதுக்கு இப்படியெல்லாம் நம்ம இருந்தோம் அப்படின்ட்டு. அது அப்புறம் வந்து முத்துக்குமார் பற்றி ஒன்று சொல்லணுன்னாக்கன்னா, தெரியல, ஸ்கூலில் படிக்கப்போ கொஞ்சம் சண்டை போடுவேன் எல்லாரோடையும் நான். அப்போது வந்து இந்த ஸ்கூலில் இந்திராணிக்கும் நல்லா தெரியும் அந்த விஷயங்கள் எல்லாமே. ஏதாவது அவனுக்கு ஏதாவது ஒரு பட்டப்பேர் வைக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். முத்துக்குமாருக்கு அவருக்கு தெரியுமா தெரியாது எனக்கு. ஏன்னா சண்டை போடுதுன்னா அவன் பேரை சொன்னால் கண்டுபிடிச்சிடுவாங்கல்ல யாரையாவது. அதனால் வந்து ஒரு பட்டப்பேர் வைப்போன்னு நினச்சோம். என்ன பேர் வைக்கிறதுனே தெரியவே இல்லை, யோசிச்சுட்டே இருந்தோம். அன்றைக்கி தான் கிளாஸில் நடத்துகிறாங்க சிஜிஎஸ் சிஸ்டம், எம்கேஎஸ் சிஸ்டம் அப்படிலாம் பாடம் நடத்துனாங்க. மீட்டர், சென்டிமீட்டர், அந்த ஸ்கேல்ஸ்க்கெல்லாம் சொன்னாங்க. ஸோ அப்போ நான் முத்துக்குமார் சார் அப்போ நம்ம எம்கேஎஸ்ன்னு வச்சுருவோம் நம்ம அப்படின்னு வச்சுட்டு அப்படியே நாங்களாம் பேசிக்கிறோம், அந்த பேரில் வந்து பேசிக்கிறோம். அப்புறம் 8th படிக்கப்போ வந்து நம்ம சயின்ஸ் அந்த இந்திராணி சொன்ன மாதிரி நம்ம நெசவு சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இந்த சைடு இருந்து கொஸ்டின் கேட்கலாம், இந்த சைடு இருந்து பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பாடத்தில் வந்து சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருந்துச்சு நம்மளுக்கு. அந்த பாடத்தில் வந்து இந்த சைடு நீங்கள் கொஸ்டின்லாம் கேட்டீங்க, உங்கள் சைடு இருந்து நாங்கள் பதில் சொன்னோம். அப்புறம் நாங்கள் கொஸ்டின் கேட்ட உடனே நான் வந்து அதில் வந்து ஒரு லைன் இருந்துச்சு, சிவாஜி ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் வித் ஸ்மைலிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு கொஸ்டின் நான் கொடுத்தேன், ஹவ் வில் ஹி ஸ்பீக்னு சொல்லிட்டு. உடனே இவங்கெல்லாம் சார் தப்பு சார், அந்த கொஸ்டினே தப்பு சார்ன்ட்டு தனபாண்டி முத்துக்குமாரெலாம் சண்டை போட்டாங்க. இல்லை நான் சொன்னது கரெக்டு தான் அப்படின்ட்டு சண்டை போட்டேன். திரும்பி போய் குசாமி சார் ஒய்ஃப்கிட்ட போய் கேட்டு வந்தார். சோசியல் அந்த சார் வந்து 2-3 நாள் கழிச்சு, இல்லை கொஸ்டின் கரெக்டு தான், ஆன்சரும் புக்கில் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் ரொம்ப சண்டை போடுவேன் ஸ்கூலில் படிக்கப்போ. அதே மாதிரி சீனியோடய ரொம்ப சண்டை போடுவேன். 9th படிக்கப்போ வந்து நான் 8th முடிச்சுட்டு 8th வந்து நான் படிக்க பிடிக்கல, எனக்கு இங்கே பசங்களோட பிடிக்கல, டெய்லி சண்டை வருது இவங்களோட. அதனால் வேண்டாம், நம்ம கேர்ள்ஸாக படிக்கிற ஸ்கூலில் போய் படிக்கணும் அப்படின்ட்டு என் மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருந்துச்சு. திடீர்னு அப்போ இந்த மெரிட் எக்ஸாம் நடக்குது, அதுக்கு முந்தின நாள் உட்காந்து படிச்சுட்ருக்கோம், ஸ்கூலில் வராண்டாவில் படிச்சுட்ருக்கோம். அந்நேரம் பையன் எடுத்துகிட்டு ஏதோ ஓடி தடுக்கீழே விழுந்துட்டான். எல்லோரும் சிரித்தாங்க. சிரித்த உடனே பொன்ராஜ் சார் வந்தார். பொன்ராஜ் சார் எப்போயும் கோவேரி கழுதைன்னு திட்டுவார் ரொம்ப. ஆனால் இந்த கழுதை தான் எல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய திட்டினார். அப்போ வந்து நான் பரீட்சைக்கு தனியாக நான் 8th பாடத்தை தெரியாமல் படிச்சுட்ருக்கேன். அப்போ உட்காந்துக்கிட்டு ரொம்ப திட்டினோடனே சொல்லிட்டேன், நான் ஸ்கூலுக்கே நான் போக மாட்டேன், நான் படித்தா சாத்தூர் தான் போய் படிப்பேன், இல்லைன்னா எங்கேயுமே படிக்க மாட்டேன், இந்த பசங்களோட டெய்லி சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களே வேண்டான்னு சொல்லிட்டு தான் கேர்ள்ஸ் ஸ்கூலில் போய் படித்தேன். அதான் ஸ்ரீனிவாசனை பார்த்த உடனே அதான் ஞாபகம் வந்துச்சு, அவனுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு. ரொம்ப சண்டை போடுவோம் பசங்களோட. ஆனால் சரி இப்போ நினச்சிக்கிருவேன். அதுக்கு பிறகு காலேஜில் போன பிறகு பசங்களுக்கு நம்மளுக்கு ரொம்ப டச்சு கிடையாது, பார்க்கவும் கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் திரும்பி எல்லாரையும் பார்க்குறோம். அது சந்தோஷமாக இருக்குது. 45 வருடம் கழித்து கூடியதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாள் நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். மற்ற ஸ்கூல்லலாம் ராஜபாளையத்தில் அன்னப்பராஜா ஸ்கூல், பிஎஸ்சிஎம் ஸ்கூல்லலாம் கூடுவாங்க, நமக்கு என்றைக்கு கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுவும் 1979 பேஜே பார்த்து கூப்பிட்டு நம்மளையும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முத்துக்குமார், தனபாண்டியனுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரையுமே பார்த்தது சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் ஏக்கம். பாரதிலட்சுமி, விஜிலா எல்லோரும் நல்லா படிச்சிருக்காங்க, நாங்கள்லாம் ஹவுஸ் ஒய்ஃபு, அதனால் ரொம்ப ஏக்கம் எனக்கு படித்ததை பார்த்தா. அப்படி இல்லை, ராஜபாளையத்திலே தான் நானும் இருக்கிறேன், பாரதியும் இருக்கிறா. நான் ஒரே பிள்ளைகிட்ட பாரதியை தான் நான் உதாரணமாக சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் எப்படி இருக்கேன் அவள் எப்படி இருக்கிறா பாருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ரியூனியன் இல்லை, நெக்ஸ்ட் ரியூனியன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், அதானே லாஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஆக்சுவலாக நடந்தது நம்ம ஸ்கூலில், அந்த ஒரு இதை சொல்கிறேன். நான் கொஞ்சம் ஜோக்காக இருக்கும். கண்ணாயிரம் சார் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, 5000. அவர் வந்து ஒரு தடவை வந்து அவர் ஹிஸ்ட்ரி எடுப்பார், ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எடுப்பார்னு நினைக்கிறேன்.
புக்கை எடுத்தாமல் நடத்துவார். அவர் வந்து ஒரு நாள் வந்து அதாவது அந்த பாடம் நடத்திடுவார், மறுநாள் அதை படிச்சுட்டு வரணும், கேள்வி கேட்பார், அது பதில் சொல்லணும். ஸோ ஏதோ ஒரு கேள்வி கேட்டார், நான் எந்திரிச்சு பதில் சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டை யாரும் ஞாபகம் இல்லை, சொல்லுப்பா, முகலாய ஆட்சியில் அக்பரின் காலம் ஏன் பொற்காலமாக கருதப்படுகிறது அப்படின்னு கேட்டார். இவன் வந்து எந்திரிச்சு பேபான்னு முடிஞ்சான், ஒன்றும் தெரியல. ஏன்னா பிகாஸ் அது பாயிண்ட்ஸ் நிறைய சொல்லணும் இல்லையா, ஒரு பாயிண்ட் இருக்காது, ஒரு 10 பாயிண்ட் இருக்கும் இல்லையா. அவர் இந்த தீனிலாகிய தோற்றுவிச்சார், இந்து முஸ்லீம் நல்லிணக்கத்தை கொண்டு வந்தார், அது மாதிரி நிறைய வரும், மரங்களை நட்டார், அதுன்னு வரும். இவன் நேர்ந்து நின்றுட்டே இருந்தான். அவருக்கு வந்து ஜோக்கா சொல்லிட்டாரு, ஏன் நீ படிக்கலையா அப்படின்னு. இல்லை சார், நேற்று சயின்ஸ் படித்தேன் சார் அப்படின்னா. சயின்ஸ் படித்தா ஹிஸ்ட்ரி ஜாகிரபி படிக்கக்கூடாதா அப்படின்னா. சரின்னு சொல்லிவிட்டு, இங்கே பாருப்பா, நீ ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிலாம் படிக்கணுன்னா மனப்பாடம் பண்ணணும் நிறையா. நீ வந்து நாளைக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியில் சயின்ஸ் மாதிரி அக்பரின் படம் மறைந்து பாகங்களை குறின்னு கேட்பாங்கன்னு நினச்சியா? போய் ஒழுங்காக படிச்சுட்டு மனப்பாடம் பண்ண. நீ ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபினா ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஒரே சிரிப்பு. அதை நான் வந்துட்டு அது எனக்கு ஞாபகம் இருக்குது, இன்னுமே ஞாபகம் இருக்குது. அது யாருன்னு தெரியல, எந்த ஸ்டூடெண்ட் தெரியல, இங்கே தான் இருப்பாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கேருந்து உடையில் வேஷ்டி கட்டிட்டு தான் வருவாங்க, இறங்கி வேஷ்டி கட்டிட்டு தான் வருவாங்க. இங்கே வந்து தான் ஃபேண்ட்டு மாற்றிக்கிட்டு நம்ம ப்ரேயருக்கு வருவாங்க. அவங்க நல்ல டைம் கீப்பப் பண்ணி கரெக்டாக ப்ரேயரில் கரெக்டாக இது பண்ணுவாங்க. யாராவது தப்பு பண்ணால் பெரிய பெரிய தப்புகளுக்கு ப்ரேயரில் கம்பை வச்சு தண்டனை கொடுப்பாங்க. பெரிய தவறு அப்படின்னா அது கொடுத்தாங்க. அதனால தான் இன்றைக்கி கல்வி நமக்கு நாம் இன்றைக்கி நிற்கிறோம் அப்படின்னா அவர் கொடுத்த தண்டனைகள் அந்த இதை பார்த்தா இருக்கிறோம். இன்றைக்கி அப்படி இல்லை, சிஓடிஓ ஃபோன் நம்பர்லாம் பிள்ளைய கையில் இருக்குது. அதனால் இன்றைக்கி இன்றைக்கி கல்வித்தரம் ரொம்ப ரொம்ப எந்த அளவுக்குன்னு தெரில, ரொம்ப மோசமாக போயிடுச்சு. 1. ஆமாம். 2, கண்ணாயிரம் சார், அவங்க தான் சார் சொன்னது மாதிரி நல்ல ஒரு டேலண்டடான ஆள். நான் ஹிஸ்ட்ரி எடுத்ததுக்கு காரணம் அவர் தான், கண்ணாயிரம் சார் தான். நான் ஹிஸ்ட்ரி எம்ஏ எம்எட். நான் அவர் இந்த அவங்களாம் இவங்க இந்திராணி என்னோட போட்டி போடுவாங்க ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபியில். நாங்கள் அவங்களும் மாறி மாறி தான் வருவோம் போட்டி. ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி 10th வரைக்கும், 11th 12th என் கூட படித்தாங்க அவங்க. அதனால் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டு எனக்கு அவங்க மேலே. டீச்சர்ஸ் மேலே எனக்கு நல்ல மரியாதை உண்டு. நம்மளை வளர்த்த டீச்சர்ஸில் அன்னைக்கு அருமையான டீச்சர்ஸ், யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ 80 பேரில் இப்போ வந்தது போக நம்ம ஒரு இப்போது 45 எவ்வளோ வந்திருக்குது. ஸோ இன்னி ஒரு 10-15 பேர் இருக்காங்க, அது ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ரியூனியன் வந்து லெட்டஸ் ஃபஸ்ட் டிஸ்கஸ் அபவுட் தி பிளேஸ், எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கன்சென்சஸ் தான், எல்லோரும் அவங்க ஒப்பீனியன் சொல்லலாம். ஸோ தட் we will freeze this. அதுக்கப்புறம் அந்த இடம் மாற்றக்கூடாது. முத்து சொல்லுப்பா. இல்லை அதான் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் ஃப்ரீஸ் பண்ணுவோம். செகண்ட் வந்து என்ன டைம், என்ன டேட்டு, எந்த மந்த் அது ஃபிக்ஸ் பண்ணுவோம். தேர்டு வந்து வில் டாக் அபவுட் வெதர் வித் ஃபேமிலி அண்ட் அதர் திங்ஸ். சரி, ஹில் ஸ்டேஷன் முத்து சொல்கிறாரு. யாருக்கு இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ரைஸ் பண்ணுங்க, ஸோ தட் வி கேன் டேக் அ மெஜாரிட்டி ஆஃப் திஸ். ஹில் ஸ்டேஷன் இல்லை, கை தூக்குனா தான் மெஜாரிட்டி தெரியும். ஹில் ஸ்டேஷன் ஓகே, அக்ரீட். ஹில் ஸ்டேஷன் ரைட். ஹில் ஸ்டேஷன்னா எந்த இடம்? ஊட்டியா, கொடைக்கானலா, அல்லது அதுக்கு கீழே ஏதாவது மூணாறு, தேக்கடி அந்த மாதிரி தான்? கேரளாக்கே போவேண்ணா. ரைட்டை விடுங்க. சரி, தமிழ்நாட்டில் வச்சுக்கலாம். வால்பாறை, எஸ், வால்பாறை ஆல்சோ இஸ் ஓகே. வால்பாறை நல்லாயிருக்கும். சிறுமலை அவ்வளோ இல்லை, சிறுமலை ரொம்ப மீ வந்துருச்சா? ஸோ இதை சர்க்குலேட் பண்ண சொல்லிடுங்களேன். யாரு பசங்க அந்த ஹோட்டல் பசங்க இல்லை, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த குரூப் ஃபோட்டோ எடுத்து வந்தாச்சு. காப்பி கொடுக்கணும். நீங்கள் கொடுத்துறீங்களா? ஒன்று நான் பார்த்துக்கிறேன். கன்னியாகுமரி ஹில் ஸ்டேஷன் இல்லைங்க, கொடைக்கானலா? ஓகே, கொடைக்கானல் இஸ் ஓகே. ஓகே தான் எல்லாத்துக்கும்.
ஏ ஓ அது ஒன்று இருக்குதா? அது ஒன்று இருக்கு. இல்லை நடுவுப்பட்டியிலனா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்ளம் வரும். அது நீங்கள் நடுவுப்பட்டியில் வச்சாலும் கூட, ஸ்கூலில் வச்சாலும் கூட, நீங்கள் வந்து சாத்தூர்லேயோ இல்லை விருதுநகரில் தான் தங்கணும். அங்கே பக்கத்தில் லாட்ஜெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிப்பட்டு வராது. ஸ்கூலில் போய் நமக்கு கொஞ்சம் பண்ணணும். அதில் நம்ம கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன்லாம் கொடுத்து சில அது பண்ணணும். அதை டெஃபரெண்டாக பண்ணுவோம். பட் இது ஓகே. கொடைக்கானல் ஃபிக்ஸ்ட். கொடைக்கானல் ஃபிக்ஸ்ட். எவ்ரிபடி இஸ் ஓகே ரைட். கொடைக்கானல் ஃபிக்ஸ். ஓகே. நவ் டேட் சொல்லுங்கள். பீரியட் எப்போ பண்ணலாம்? ஏன்னா கொடைக்கானல் வந்து பீக் வின்டரில் இட் இஸ் நாட் அட்வைசபிள். நவம்பர் டிசம்பர் கிடையாது. செப்டம்பருக்குள்ள. சம்மரில் கொஞ்சம் அங்கே ரஷ்ஷாக இருக்கும். மேபி இதே மாதிரி ஆகஸ்டா? ஏய் என்னப்பா நீங்கள் எல்லாரும் பண்ண அப்புறம் எப்படி? செப்டம்பர் ஆஃப் சீசன். செப்டம்பர் பண்ணிக்கலாமா? சரி ஓகே. கன்சென்சஸ் பண்ணிக்கலாம். என்ன இப்போ கொடைக்கானல் சொல்கிறவங்க எத்தனை பண்ணுவோங்க? ஏன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்திராணி கொடைக்கானல் ஓகே. 1 2 3 இல்லை கை கொஞ்சம் தூக்குங்களேன். 1 கை கொஞ்சம் தூக்குங்களேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 25 25 மேலே வந்து இட்ஸ் மெஜாரிட்டி இஸ் கொடைக்கானல். ஸோ வில் ஃபிக்ஸ் கொடைக்கானல். ஓகே. அப்புறம் ரெண்டாவது டேட் வந்து இந்த மந்த் ஆஃப் செப்டம்பர். ஏன்னா கொஞ்சம் ஆஃப் சீசன் இருக்கும். அந்த கிளைமேட்டும் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப கிளைமேட் சில்லுன்னு தான் இட் நாட் பி என்ஜாயபிள். செப்டம்பர் வச்சிடலாம். ஓகே. அடுத்து வந்து வெதர் இட் இஸ் வித் ஃபேமிலி ஆர் அகெயின் இதே மாதிரி தான். டீச்சர் சொன்னாங்க ஃபேமிலியாக இருந்தால் நல்லா இருக்குன்னாங்க. ஃபேமிலி ரைட். ஓகே. இல்லை ஃபேமிலினா அவங்கவுங்க சாய்ஸ் தான். ஒரு அவங்க ஸ்பௌஸ் கூட வரலாம், சில்ட்ரன் கூட வரலாம், இல்லை சில்ட்ரன் இல்லாமல் வரலாம். இட்ஸ் ஆல் யுவர் ஆப்ஷன்ஸ். ஃபேமிலியை வச்சுக்கலாம். ஓகே ரைட். ஸோ 3 ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நாங்கள் வில் மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகே. அது மாதிரி பண்ணுறோம். அப்புறம் அடுத்து என்ன டிஸ்கஸ் பண்ணணுங்க? வேறு ஒன்றும் இல்லையா? வேறு ஏதாவது இஷ்யூ யாராவது டிஸ்கஸ் பண்ணுமா? இல்லை நம்பர் இருக்கு. இனிமேல் யார் வேணால் கூப்பிட்டுக்கலாம். என் நம்பர் கொஞ்சம் தப்பாக எழுதியிருக்காங்க. 949. ஆமாம் 949 ஒரே ஒரு தப்பு தான். 949 இருக்கணும். 948ன்னு போட்டிருக்கு. இல்லைம்மா அதான் நான் எல்லாரையும் செக் பண்ண சொல்கிறேன். அவங்க நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள் கரெக்டானு. இல்லை அதான் எல்லோரும் கொஞ்சம் பிஸியாக இருந்தீங்க. அப்போ பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் கரெக்ட். இல்லை இந்த அட்ரஸ் புக்கில்
ரெண்டு அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ பெர் பர்சன் எவ்வளோ ஸ்பான்சர் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். எவ்வளோ எனி ஐடியா சொல்லுங்கள் எவ்வளோ? அதான் இண்டிவிஜுவல் சாய்ஸ். ஓகே, அதுவும் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவல் எவ்வளோ நீங்கள் இந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இவ்வளோ அழகான கோலம் போட்டு எல்லோரும் உட்காந்துருக்கோம். நம்ம இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து முதல்ல புள்ளி போட்டது யாருன்னா தனபாண்டியனும் நடராஜனும். அவங்களுக்கு முதல்ல நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வந்து நடராஜன் அவங்க பெங்களூர் 2 பேரும் தான் ஆரம்பிச்சு வச்சது. அதுக்கு பிறகு இதை வந்து எனக்கு வந்து மேற்கொண்டு பண்ணலான்னு ஒரு சப்போர்ட் கொடுத்து கூட இருந்து ஆதரவு பண்ண பாரதிலட்சுமி ஃபஸ்ட்டு. அடுத்த 3வது பெண் அங்கேருந்து ஆரம்பித்தது. அவள் தான் 3 அட்ரஸ் கொடுத்தா ஃபஸ்ட்டு. தென் அதுக்கு பிறகு விஜயலட்சுமி, வனஜா, ரங்கநாதன், லாஸ்ட்டில் ரங்கநாதன், இவங்கெல்லாம் வந்து கொடுத்து ஆல்மோஸ்ட் 60 to 70% வி கவர்டு. பட் லாஸ்ட்டில் ஒரு 30% முடிக்காமல் இருந்தது. அது முடிக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு சேலஞ்சோடய உட்காந்துருந்தான். அந்த நேரத்தில் இந்திராணி வந்து ஃபுல் சப்போர்ட் முடிஞ்சு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பிடிச்சி கொடுத்தது வந்து இந்திராணி. ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதுக்கு மேலே குரூப்னு ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு, போகுமா போகாதா, எத்தனை பேர் சேருவாங்க, எத்தனை பேர் மெயின்டைன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற வரைக்கும் இதுக்கு ஒரு உயிரோட்டம் கொடுத்து ஒரு ஒரு எப்பவுமே ஒரு இதோடு வச்சுருந்த ஸ்போர்ட்டிவாக வச்சுருந்த ஒரு 4 பேர், விஜயலட்சுமி, மைக்கே, ராஜேஸ்வரன் அண்ட் சுப்ரமன், இந்த 4 பேருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இன்றைக்கி இவ்வளோ தூரம் நம்ம குரூப் வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னா இவ்வளோ தூரம் ரொம்ப உயிரோட்டத்தோடு வச்சுருந்தது வந்து டே டு டே டெய்லி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக போட்டு அப்படியே டெய்லி நம்மளை வந்து ஒன்று பார்க்க சொல்லி உற்சாகப்படுத்தி இருந்தால் 4 பேர்த்துக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். இதுக்கு மேலே இங்கே வந்து சர்வீஸ் பண்ண நம்மளுக்கு கூட சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ண அனைவர்களுக்கும் எங்களுடைய மனப்பான நன்றிகள். வந்து மேலும் அவரோட சன்னு அபிஷேக், அவரோட மிஸ்ஸஸ் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோகிராஃபர் எல்லாரும் சொல்கிறேன். எல்லோரும் வந்து எங்களோட சப்போர்ட் பண்ண அனைவர்களுக்கும் நன்றி. வந்து மேல்படி அழைப்பு ஏற்று வந்த அனைவர்களுக்கும் இந்த குரூப் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.